அநாகதம் வரை பயணப்படும் போது அக்னி குண்டலினி எனவும், அநாகதம் தொடங்கி ஆகினா வரை பயணப்படும் போது சூரிய குண்டலினி எனவும், அதையும் தாண்டி சுழுமுனையின் இறுதி வரை செல்லும் போது சந்திர குண்டலினி எனவும் அழைக்கப்படுகிறது. இறுதியில் சகஸ்ராரத்தில் நிலை பெறும் போது துரிய குண்டலினி எனவும் அழைக்கப்படுகிறது. மூலாதாரத்தில் அக்னி ரூபத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியானது மேலெழுந்து செல்லும்போது அதன் வெப்பம் தணிந்து இறுதியில் சந்திர குண்டலினியாக துரியத்தை அடையும் போது குளிர்ச்சியடைந்து அண்ணாக்கில் அமுதமாக சுரக்கிறது. சித்தர்கள் இந்த அமுதத்தினை பருகியே நீண்ட காலம் தேக ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து இருக்கிறார்கள். சரியான யோக பயிற்சி செய்து பிறப்பற்ற நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகொள்கிறேன். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.